ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், பர்ச்சேசிங் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் சூப்பராக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. சர்வேஷ் குட்டியை பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே போயிருந்தாங்க. பைக்லேயே பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, தம்பியை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணிடலான்ட்டு தம்பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தர்ஷனும் தனுஷும் விளாட்றதுக்காக ஒரு சேரீயில் வந்து ஊஞ்சல் கட்டி விட்டுருந்தாங்க. அந்த சேரீலே பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து தூங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தும் அரிசியும் ஊற வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் ரொட்டீனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாமே அயன் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஒர்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். சர்வேஷ் குட்டி பார்த்தீங்கன்னா யானையில் தூங்கிட்டு இருக்கான். இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலி பெஞ்சல் புயல் அப்பயும் பார்த்தீங்கன்னா பொருட்டி போட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கீழே நிறைய டஸ்ட்லாம் இருந்துச்சு, எல்லா குப்பையும் பார்த்தீங்கன்னா எடுத்து டஸ்ட்பினில் போட்டு இதையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே நான் வந்து கழுவி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக செங்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். மூணு அடுக்காக பார்த்தீங்கன்னா 2 அடுப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செங்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் பிடிப்போம் பார்த்தீங்களா சாணத்தில், அந்த பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு ஒரு செங்கல் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் வந்து பூசி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து வந்து நம்ம சாணத்தில் பூசி நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணி ஒரு ஓவர் வியூ ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எனி டைம் போய்ட்டு கிச்சனில் வந்து சமைச்சிட்டு நிற்க முடியாது. ஸோ அதனால் காலையிலே பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு சாதம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து விளக்கறதுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடித்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி பெஞ்சல் புயல் அப்பயே நான் வந்து வீடெல்லாம் புரட்டி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு மேலோட்டமான க்ளீனிங் தாங்க இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பீரோலாம் நவுத்தி வச்சுட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து செவுத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி நம்ம வந்து செஞ்சுட்டோம். அதனால் இப்போ ஒரு மேலோட்டமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டடை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டேன். கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போட்டாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், பிளாஸ்டிக் டப்பா, அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நம்ம விலைக்கு அதுவே பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வீடியோஸ்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் வேணால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஓவர் வியூ ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சுங்க. போர்ட்டிகோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு. அதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் கழுவி விட்டுக்கலாம். இப்போ ஏன்னா குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை ஈவினிங் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருக்கேன். சர்வேஷ் குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தூங்கிட்டு இருந்தான். என்ன செஞ்சிட்ருக்கான்னு போயிட்டு பார்க்கலான்ட்டு போயிட்டு பார்க்கும்போது தம்பி பார்த்தீங்கன்னா எழுந்துட்டாங்க. எழுந்ததும் பார்த்தீங்கன்னா தனுஷி வந்து கொஞ்சம் நேரம் ஊஞ்சலில் வந்து தம்பி வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தா. நானும் பார்த்தீங்கன்னா சர்வேஷ் எழுந்துறதுக்குள்ளார நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நைட் போல் ஆகிடுச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பொங்கல் வரிசை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆரஞ்சு, ஆப்பிள், அதுக்கப்புறம் மிச்சருங்க, பூ, வாழைப்பழம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்லிகிட்டே வரல, திடீர்னு வந்திருந்தாங்க. தம்பி அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து தாங்க வந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், தம்பி வந்து எனக்கு பொங்கல் தீபாவளினா வருஷம் கொண்டு வருவான். இப்போ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வருஷம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தனுஷியும் தர்ஷனையும் பார்த்தீங்கன்னா வரிசையை வந்து நான் வாங்க சொல்லியிருந்தேங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம. அதே போல் பார்த்தீங்கன்னா பசங்களும் வாங்கி அதை கொண்டு போயிட்டு பூஜை ரூமுக்கிட்ட வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா பாட்டி வந்து வரிசைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாலே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆயா வந்திருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி வந்து வரிசை வைக்கிறதுக்கு அவனும் வந்து தாம்பாளத்தில் ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம், மிச்சர் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தனுஷியும் தர்ஷனையும் பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து வாங்கியிருந்தாங்க. தம்பி எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பொங்கல் தீபாவளினா வரிசை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா அக்காங்கிற முறைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். என்னோடய சித்தி பையன் உங்களுக்கே தெரியும், அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி பையன். என்னோடய சித்தி பையங்க எங்களுக்கு வந்து அண்ணன் தம்பிலாம் கிடையாது. இந்த மாதிரி சித்தப்பா பையன், பெருப்பா பையன், இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து பிரதர்ஸ் வந்து இருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு 3 பேரும் பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வரிசைலாம் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. The next day. போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விருத்தாச்சலம் கிளம்பியிருக்கோம். எதுக்கு விருத்தாச்சலம் போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எந்த காய்கறி, மளிகை பொருள் எதுவுமே இல்லை. எப்படிங்க பொங்கலை செலிப்ரேட் பண்ண முடியும்? என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலி வீட்டு வேலையும் நானே செய்யணும், பர்ச்சேசிங் நானே பண்ணணும்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா இங்கேருந்து வீட்டிலேருந்து ஒரு 11 மணி போல் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி காலையிலே வீடெலாம் போட்டு தொடச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் இட்லி சுட்டு சட்னி வச்சு கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இப்போ
இப்போ தாங்க என்னால் கிளம்ப முடிஞ்சுது. ஒரு 11 மணி போல் பார்த்தீங்கன்னா நானும் தனுஷும் இப்போ வந்து விருத்தாச்சலம் கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி கரும்புலாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து மளிகை பொருள் எதுவுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக நான் எப்போவோ வாங்கியிருப்பேன். ஸோ அது நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டாக நான் எப்போ வந்து மளிகை பொருள் வாங்கியிருக்கேன்னு. இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே கிடையாது பொங்கல் செய்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி விருத்தாச்சலம் போயிட்டு தேவையான மளிகை பொருள், காய்கறி, கரும்பு, மஞ்சள் கொத்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு தனுஷையும் கூடவே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிலும் தீர்ந்து போயிடுச்சு. சரி, ஆயில் ஒரு கேனு வாங்கிக்கலாம், முட்டை ஒரு அட்டை வாங்கிக்கலான்ட்டு அதெல்லாம் மடியில் வச்சுட்டு வரத்துக்கு ஒரு ஆள் தேவை. சரி, நம்ம பொண்ணு தான் பெரிய பொண்ணு ஆகிட்டாலே, இவளே பின்னாடி வச்சுட்டு உக்காந்துப்பான்னு பாப்பாவை பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டிகிட்டு விருத்தாச்சலம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா பசிக்குதுமான்னு சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தாங்க நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். அவங்க கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நாங்களும் சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சுங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா சம்திங் வந்துச்சு. பீஃப் பிரியாணிங்க. பெரிய கோயிலுக்கும் பின்னாடி இருக்குது இந்த கடை. கொஞ்சம் கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இப்போ ரிட்டன் வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தேங்க. அந்த ப்ளவுஸை போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ஆல்ரெடி புவனகிரியில் நான் வந்து ப்ளவுஸ் எடுத்திருந்தேன், உங்களுக்கே தெரியும். அந்த ப்ளவுஸை தைக்க கொடுத்துருக்கேன். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா தைச்சி கொடுத்துட்டாங்க. இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஸ்டோன் கொடுத்துருந்தேன், லேஸுக்கு பதில் ஸ்டோன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் கொடுத்துருந்தேன். தீபாவளிக்கு எடுத்திருந்த சேரீ வந்து வீட்டிலே இருந்துச்சு. இந்த சேரீ எங்கேயே தைக்க கொடுத்துடலான்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். விருத்தாச்சலத்தில் எந்த கடையில் தைக்க கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிக்கு பக்கத்தில் யங் டெக்ஸ்னு இருக்குங்க, அந்த கடையில் தான் கொடுத்துருக்கேன். என்டெக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா 370 ரூபா சம்திங் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாத்திமா ஸ்கூலுக்கும் ஆப்போசிட்டில் ட்ரீம் பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு ஃப்ரெண்டுங்க அவங்க. ஸோ அவங்க ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங்க்கு எங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. அதனால் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு இப்போயே பார்த்தீங்கன்னா புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் வார்மிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கான ஜவுளி இன்னும் போடலைங்க. அதனால் என்ன சேரீ அதுக்கு தகுந்த ஜுவல்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஜவுளி போட்டதுக்கப்புறம் என்ன சேரீ அதை எப்படி ஸ்டிச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் ஜுவல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஜவுளி போட்டுட்டு தான் நம்ம வந்து இங்கே ரிட்டன் திரும்ப வருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து செப்பல் கிடையாது. ஆல்ரெடி தர்ஷனுக்கு ஒரு புது செருப்பு எடுத்திருந்தேன். இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா செப்பல் இல்லை. சரி, செருப்பு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு பார்த்திங்கன்னா விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாப் கிட்டே ஒரு செப்பல் கடை இருக்குது. அந்த செப்பல் கடையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு வந்து செப்பல் எடுக்க வந்திருந்தேன். இங்கே கலெக்ஷனே கம்மியாக தாங்க இருக்குது, அதிகமாக காட்டவே மாட்டேங்கிறாங்க. எந்த செப்பலும் பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லைங்க. நானும் சொல்லியிருந்தேன் கலெக்ஷன் இருந்தால் என்ன எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 6-7 செப்பல் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இவ்வளோ தான் கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த செப்பலுமே எங்களுக்கு பிடிக்கல. நானும் அங்கேருந்து கிளம்பி கடை வீதியில் இருக்கிற அலங்கார் ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கேன். கடை வீதியில் பெரிய கடை அலங்கார் ஷாப். இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல், பேகு, ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து நான் வந்து இது போல் பாப்பாவுக்கு 7ஆம் நம்பர் சைஸில் வந்து செப்பல் வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஒரு செப்பலாக பார்த்தீங்கன்னா பாப்பா போட்டு பார்த்தா இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. பஸ் ஸ்டாப் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் கலெக்ஷன் அதிகமாகவே இல்லை. காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும், குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கணுங்கிற மாதிரி தான் நான் செப்பல் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே தான் இருந்துச்சு. சரி, காலில் போட்டு பாரு பாப்பா, எந்த செப்பல் உனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா எல்லா செப்பலும் போட்டு பார்த்துருந்தா. எங்களுக்கு ஆனால் ஃபைனலாக எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ போடுறா பாருங்கள், அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அவங்க இன்னொரு செப்பல் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க, இதையும் போட்டு பாருங்கன்னு. பட் செப்பல் பார்த்தீங்கன்னா நல்லா ஷோவாக இருக்குது. பட் அதில் ஒர்த்து இருக்குமா, லைஃப் வருமா அப்படின்னு தெரியலைங்க. சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் தாங்க வருது லைஃபு. நம்ம மாதிரி பெரியவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு கூட வருது. ஆனால் இவங்களுக்கு 6 மந்த்ஸ் 7 மந்த்து தான் வருது. சரி, எடுக்கிறது தான் எடுக்கிறோம், கொஞ்சம் லைஃப் வர மாதிரி கொஞ்சம் மொத்தமாக பார்த்து எடுத்துக்கலான்ட்டு இந்த 2 செருப்பு தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ ஒரு செப்பலை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா லெக்காக இருக்குது, வெயிட்டே கிடையாதுங்க. ஆக்சுவலி இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸும் இருக்குது. சரி, 2 செப்பலையும் வந்து போட்டு பார்த்து நீ நடந்துருமா, உனக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் செப்பலை வந்து போட சொல்லியிருந்தேன். பட் நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப மெலிசாக இருக்குது, இன்னும் ஒரு 1 மந்தில் பிச்சுக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு சரி அந்த செப்பலை போடு க்ரீன் கலர்னு சொல்லியிருந்தேங்க. இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்க நல்லாவும் இருக்குது, லைஃப் வர்ற மாதிரி தெரிஞ்சுது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் செப்பலை எடுத்துக்கிட்டு இப்போ கடை வீதியிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலி கடை வீதியில் பெரிய கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அலங்கார் ஷாப்பு. ஆல்ரெடி நீங்கள் விருத்தாச்சலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ருசி தட்டு வடை கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, ஃபேமஸான கடை. சரி ஓகேங்க, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு டிவியும் ஒரு மொபைலும் எடுக்கிறதுக்காக நாங்கள் வசந்தான்கோ போயிருந்தோம். வசந்தான்கோவில் நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு அவங்க கொடுக்கல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாலக்கரையில் வந்து சிவசக்தின்னு சொல்லிட்டு எம்ஐ ஷோரூம் ஒன்று இருக்குங்க. அது உள்ளது தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். எம்ஐ டிவி ஒன்று எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெட்மி மொபைல் எடுத்துக்கலான்ட்டு ரெண்டுமே செலக்ட் பண்ணுறதுக்காக இப்போ பாலக்கரையில் இருக்கிற சிவசக்தி எம்ஐ ஷோரூமுக்கு வந்திருந்தோம். டிவி பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவி தாங்க எடுத்திருக்கோம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வந்துடுச்சு. 1 இயர் வாரண்டி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய மொபைலுக்கு டெம்பர் வந்து ஒட்டிக்கலான்ட்டு இப்போ டெம்பர் பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு அந்த உடஞ்சி போன டெம்பரை எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வந்து செலக்ட் பண்ணியாச்சுங்க. ரெட்மி 14C 5G தாங்க நாங்கள் எடுத்திருக்கோம். 128 GB ஸ்டோரேஜ், 6 GB ரேமுங்க. ஸோ இந்த மொபைலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துச்சு. மொபைலும் 12,000 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவியும் பார்த்தீங்கன்னா 12,000. இப்போ என்னோடய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பர் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஆல்ரெடி வந்து கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுது கிழிச்சு. அதனால் ஒரு டெம்பர் ஒட்டிக்கலான்ட்டு இப்போ டெம்பர் ஒட்டியாச்சு. இப்போ அண்ணாவும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணி அங்கேயே டிவியும் பார்த்தீங்கன்னா மொபைலும் வாங்கியாச்சுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலக்கரைக்கு வந்திருக்கும். பாலக்கரைக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு மஞ்சள் கொத்து எல்லாம் வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ பாலக்கரையில் வந்துருந்தாங்க. இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 கரும்பு 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு கரும்பு சேர்த்து எனக்கு 4 கரும்பு 100 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நல்ல கழியாக எனக்கு எடுத்து என் வண்டியில் வச்சு கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல கழியாக 4 கழி சூப்பராக தேடி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் பாலக்கரையே பார்த்தீங்கன்னா ஜேன்னு கூட்டமாக இருக்குங்க. செம்ம டிராஃபிக் இன்றைக்கி. ஆக்சுவலி போகி பண்டிகை அன்றைக்கி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தேன். அன்றைக்கி மட்டும் நம்ம போகவே கூடாதுங்க. அதுக்கு மொதல் நாளே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து வீட்டில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ஓவர் அலைச்சல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 கரும்பு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெடுக்கும் பார்த்தீங்கன்னா கரும்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து, வாழை இலை, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் பானைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, சட்டி பானை. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 சைடும் பாலக்கரையில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4 கரும்பை வாங்கியாச்சுங்க. நானே சொல்லியிருந்தேன் எனக்கு 4 கரும்பும் நல்ல கரும்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா 4 கரும்பை வந்து கட்டி இப்போ நம்ம வண்டியிலே வைக்க போகிறாங்க. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். நம்ம வீட்டுக்கு கரும்பு பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போனதுனால எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியல. நானே போய்ட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அவங்க வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக போய் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த ட்ராவல் வேலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற வேலை மிச்சமாக இருந்திருக்கும். வீட்டு வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு பொங்கலை வச்சுட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது செம டயர்டாகுதுங்க. ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா கரும்பு வாங்கிட்டு அவங்கக்கிட்ட காசும் கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மஞ்சள் கொத்து வாங்கிடலான்ட்டு இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு மஞ்சள் கொத்து வாங்குறதுக்கு வந்தாச்சு. மஞ்சள் கொத்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கொத்து வந்து 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி சக்கரை சாதம் செய்யணும், அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் செய்யணும். 2 சாதத்துக்கு 2 மஞ்சள் கொத்து 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் கொத்தமல்லி புதினா தழை வித்துட்டு இருந்துச்சு. நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழையும் வாங்கிட்டு இங்கேருந்து இப்போ காய்கறி மார்க்கெட் பக்கம் போயாச்சுங்க. இப்போ காய்கறி வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆக்சுவலி இன்னும் ஆயில் வேறு வாங்க வேண்டியிருக்கு. காய்கறியில் என்னென்ன வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து 3 கிலோ வெங்காயம் வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. 3 கிலோ தக்காளி 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. இது 2 பார்த்தீங்கன்னா இங்கே மெயின்லேயே வாங்கிட்டேங்க. ஆக்சுவலி மெயின்லேயே தான் நமக்கு வந்து கம்மி ரேட்டில் எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சந்தைத்தொப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 10 ரூபா கூறு போட்டிருப்பாங்க பாருங்கள், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எல்லா காய்கறி வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு வந்து 10 ரூபா தான். இதில் எனக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மெயினில் வந்தாச்சுங்க. மெயினுக்கு வந்ததும் ஒரு 10 ரூபாய்க்கு கோலமாவு வாங்கிடலான்ட்டு கோலமாவு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலான்ட்டு ஒரு லிஸ்ட்டிலே காலைல எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. என்னென்ன மளிகை பொருள் வாங்கிடலான்ட்டு ஒரு லிஸ்ட்டில் எழுதி எடுத்துகிட்டு வந்து ஒரு பொருளாக இப்போ நாங்கள் தேடி எடுத்து ஒரு ட்ரேவில் வச்சு இதை அப்படியே பார்த்தீங்கன்னா பில் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலி இப்போ காய்கறி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ மளிகை பொருளும் வாங்கிட்டு அங்கேருந்து பூதாம்பூருக்கு வந்தாச்சுங்க. பூதாம்பூரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வாங்குகிற இடம் இங்கே தான் இருக்குது. SPR ஆயில் மில்லுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மில் தெரியும். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பயிர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இவங்க வந்து கிலோ கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஆல்ரெடி வீட்டில் நீங்கள் வேஸ்ட்டாக தேங்காய் போட்டிருப்பீங்க, அதை காய வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து இந்தமாரி ஆர்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் எடுத்துப்பாங்க.
1 கிலோ சம்திங் எவ்வளோ வந்துச்சு, மொத்தம் 3,700 இருந்துச்சுங்க. 3,700 எனக்கு 260 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அந்த 260 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோ மல்லாட்டெண்ணெய் வாங்கிட்டேன். இங்கே 1 கிலோ மல்லாட்டெண்ணெய் பார்த்தீங்கன்னா 166 ரூபாங்க. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு வந்து 5 கிலோ மல்லாட்டெண்ணெய், 1/2 கிலோ நல்லெண்ணெய். இப்போ அந்த தேங்காவை கொடுத்ததுக்கப்புறம் 2 கிலோ மல்லாட்டெண்ணெய் நம்ம வாங்க போகிறோம். ஆக்சுவலி 2 கிலோ மல்லாட்டெண்ணெய் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு தாங்க. அவங்களுடைய தேங்காவோட பயிர் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்க வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை இப்போ கிலோ கணக்கில் இங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த பயிருக்கு பதிலாக நம்ம வந்து எண்ணெய் வாங்கிக்க போகிறோம். அந்த ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்குங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து 5 கிலோ மல்லாட்டெண்ணெய் வந்து ஊற்றுறாங்க. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா லூஸில் வந்து எண்ணெய் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி மெல்லில் ஆர்டர் இடத்துலேயே போயிட்டு 5 கிலோ நான் வந்து எப்பயுமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. எனக்கு ஒரு 2 மந்த் 3 மந்த் கிட்டத்தட்ட இந்த எண்ணெய் வந்து வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 5 கிலோ கிட்டத்தட்ட வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அந்த 2 கிலோ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்களே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 7 ரூபா 8 ரூபா சம்திங் தான் வருது. நீங்கள் அப்படி வாட்டர் பாட்டிலே மறந்து வச்சுட்டு போயிட்டாலும் அவங்கக்கிட்டே கேனு எல்லாமே இருக்குது. ஃபைனலாக அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து 2 கிலோ வாங்கியாச்சு. என்னுடைய மாமியார் வீட்டுக்கும் வாங்கி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை வந்து இப்போ படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கறி குழம்பு வச்சுருந்து கொழுக்கட்டை சுட்டு இப்போ வந்து படைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வேலையும் நம்மளே செய்யணும், அதுக்கு பர்ச்சேசிங் நம்மளே செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. ஆக்சுவலி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போகாமல் அவங்க வந்து லீவில் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் வேலை பர்ச்சேசிங் வேலைலாம் அவங்களே பார்த்துருப்பாங்க. நமக்கு வந்து வீட்டோடைய ஒர்க்கே வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ சாமிலாம் கும்பிட்டாச்சு. தர்ஷனும் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி ஹெவி ஒர்க் போயிட்டு இருக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து கொஞ்சம் கேப் வந்து இருக்க தாங்க செய்யும். எல்லாமே நல்ல ஓவர் வியூ வந்து ஷூட் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இப்போ சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூடம் கொளுத்திட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் உடைக்கவும் பாருங்க. இந்த டே பார்த்தீங்கன்னா எல்லாமே போகி பண்டிகை அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோங்க. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சுட்டு நம்ம கறி குழம்பு மீன் குழம்பு செஞ்சு நம்ம வந்து மாரியம்மனுக்கு படைப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படைச்சி முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்த காய்கறி மளிகை பொருள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேப்பரில் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும், நம்ம வந்து கவரில் எடுத்து வச்சா தான் காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். அதே போல் வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பாப்பா எடுத்து வச்சிட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. ஸோ ஃபைனலாக வந்து மஞ்சள் கொத்து வாழைக்காய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.